Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. All praises belongs to Almighty Allah Subhanahu wa Ta'ala, and His peace and His blessings be upon our beloved Prophet Muhammad sallallahu alaihi wasallam and his companions, and especially those who are gathered in this spectacular occasion. Alhamdulillah. First of all, I would like to welcome our chief dignitary of the day, Maulana Maulavi is Muhammad Salman Alim Atai, and Perasiriyar in Manba'ul Ulum Arabic College, and also the Imam of Manba'ul Ulum Masjid. Welcome, ahla wa sahla wa marhaba. And now is the fine time to start the program. In the initial of that, I would like to call Abu Suhail Atai from grade 1 to recite the mind-blowing verses of Holy Quran. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Fadhakkir innama anta mudhakkir, lasta alayhim bimusaytirin illa man tawalla wa kafar, فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. صدق الله Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Wa alaikum salam wa rahmatullahi wa barakatuh. And next, I would like to call you Ahmad Afnan Atai from grade 4 to sing the Naat Sharif between us. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. நீராடும் கண்களோடு நெஞ்சம் நிறை பாசத்தோடு, நீராடும் கண்களோடு நெஞ்சம் நிறை பாசத்தோடு, மாறாத ஈமான் நோடு யா ரசூலல்லாஹ், நான் மனம் முருகி பாடுகின்றேன் யா ரசூலல்லாஹ், மனம் முருகி பாடுகின்றேன் யா ரசூலல்லாஹ். நீராடும் கண்களோடு நெஞ்சம் நிறை பாசத்தோடு, நீராடும் கண்களோடு நெஞ்சம் நிறை பாசத்தோடு, மாறாத ஈமான் நோட்டு யா ரசூலல்லாஹ், நான் மனம் முருகி பாடுகின்றேன் யா ரசூலல்லாஹ், மனம் முருகி பாடுகின்றேன் யா ரசூலல்லாஹ். வான்மறையை நெஞ்சில் ஏந்தி வாய்மையினை வாழ்வில் ஏந்தி, தீன் குலத்து நாயகமே யா ரசூலல்லாஹ், வான்மறையை நெஞ்சில் ஏந்தி
வாய்மையினை வாழ்விலேந்தி தீன் குலத்து நாயகமே யா ரசூலல்லாஹ் உங்கள் திருமுகத்தை காண வேண்டும் யா ரசூலல்லாஹ் திருமுகத்தை காண வேண்டும் யா ரசூலல்லாஹ் நீராடும் கண்களோடு நெஞ்சம் நிறை பாசத்தோடு நீராடும் கண்களோடு நெஞ்சம் நிறை பாசத்தோடு மாறாத ஈமான் நோடு யா ரசூலல்லாஹ் நான் மனம் முருகி பாடுகின்றேன் யா ரசூலல்லாஹ் மனம் முருகி பாடுகின்றேன் யா ரசூலல்லாஹ் வாழும் நெறி வகுத்தளித்து வாழ்ந்து காட்டி விளங்க வைத்து வானம் சென்ற இறையை கண்ட யா ரசூலல்லாஹ் வாழும் நெறி வகுத்தளித்து வாழ்ந்து காட்டி விளங்க வைத்து வானம் சென்று இறையை கண்ட யா ரசூலல்லாஹ் உங்கள் வாகைதனை பாடுகின்றேன் யா ரசூலல்லாஹ் வாகைதனை பாடுகின்றேன் யா ரசூலல்லாஹ் நீராடும் கண்களோடு நெஞ்சம் நிறை பாசத்தோடு நீராடும் கண்களோடு நெஞ்சம் நிறை பாசத்தோடு மாறாத ஈமான் நோடு யா ரசூலல்லாஹ் நான் மனம் முருகி பாடுகின்றேன் யா ரசூலல்லாஹ் மனம் முருகி பாடுகின்றேன் யா ரசூலல்லாஹ் தேன் சுரக்கும் சர்வலோகம் தூயவர்கள் வாழும் இல்லம் தேடிடுவேன் நான் தங்களை யா ரசூலல்லாஹ் தேன் சுரக்கும் சொர்க்கலோகம் தூயவர்கள் வாழும் இல்லம் தேடிடுவேன் நான் தங்களை யா ரசூலல்லாஹ் உங்கள் தேன் இதழாய் அழைக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ் தேன் இதழாய் அழைக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ் நீராடும் கண்களோடு நெஞ்சம் நிறை பாசத்தோடு நீராடும் கண்களோடு நெஞ்சம் நிறை பாசத்தோடு மாறாத ஈமான் நோடு யா ரசூலல்லாஹ் நான் மனம் முருகி பாடுகின்றேன் யா ரசூலல்லாஹ் மனம் உருகி பாடுகின்றேன் யா ரசூலல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Waalaikum salam wa rahmatullahi wa barakatuhu. Next, I would like to call our beloved principal of our college, Maulana Maulavi Afzal Ulama and Tariq Ahmad Alim Bilali Ustad, to give welcome speech. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு அற்புதமான நிகழ்விலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். தற்போது நம்மிடத்திலே வருகை தந்திருக்கக்கூடியவர் 2012ஆம் ஆண்டு பிலாலியா அரபிக் கல்லூரியிலே மாணவராக சேர்ந்து ஒரு 7 வருட காலம் பயின்று பட்டம் பெற்று தமிழகத்தினுடைய ஒரு சிறந்த பேச்சாளராக, இமாமாக, பேராசிரியராக ஒரு முக்கியமான மாநகரத்திலே கோயம்புத்தூரிலே மிகச்சிறப்பான முறையில் தீன் பணியிலே செய்து கொண்டிருக்கக்கூடிய மௌலானா மௌலவி முகமது சல்மான் அத்தாயி பிகாம் அவர்கள் தான் நம்மிடத்தில் வருகை தந்திருக்கிறார்கள். ரொம்ப ஒரு சிறப்பான மாணவர்.
நம்மளோட ரொம்ப நல்லா உடம்பு போட்டார். அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். ரொம்ப என்னுடைய மாணவரும் கூட அவர் 3ஆவது சூரா ஓதும்போது நஹுல் வாலிது தானே, நஹுல் வாலிதுடைய பாடம் எடுத்து விரட்டி அந்த பாடம் எழுதுனேன்னா அவங்கள எப்படி ஸ்டிக் பண்ண அந்த இது. அதுக்கு பிறகு சின்ன சும்ராக்கள்லேயே நல்ல ஒரு பேச்சாற்றல், நல்லா தமிழ் நயத்தோடு பேசக்கூடியது. ஒரு தடவைலாம் இவர் 3ஆவது சூரா ஓதும் போதே இந்த சஃபருக்காக நாங்கள் குரூப்பாக தமிழ்நாடு முழுக்க போவாங்க. சஹாபாக்கள் ஆய்வரங்கம், இந்த மாதிரி பல ஆய்வரங்கங்கள் தலைப்பில் தமிழ்நாடு முழுக்க பல கிராமங்களுக்கு வேனில் போகிறது வழக்கம். இப்போ இந்த 3ஆவது சூராலேயே இவருடைய பேச்சாற்றலின் காரணமாக அந்த ஆய்வரங்க குழுவில் இடம்பெற்று அன்றைக்கு எல்லாராலும் ரொம்ப ஆச்சரியத்தக்க வகையில் பார்க்கப்பட்ட ஒரு சிறந்த ஒரு ஆலிம் தான் சல்மான் அத்தாயி அவங்க. அப்போலாம் ஆலா உஸ்தாத் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு தடவைலாம் சல்மான் நான் போய் சொன்னேன், உஸ்தாத் சல்மான் சூப்பராக பேசுவார், தமிழ் நடையோடு பேசுவார் அப்படின்னு சொன்னோன்னே ஆலா உஸ்தாத் என்ன செஞ்சாங்க, ஆஃபீஸில் வர வச்சு ஆஃபீஸுக்குள்ளே உஸ்தாது முன்னாடி அவர் பேசி காமிச்சார். தமிழ் நட அந்த அளவுக்கு அழகான முறையில் அப்பயே பேசுவார். ஆனால் அது அல்லாஹ்வுடைய அதுக்கு பிறகு மும்மொழி புரட்சின்னு சொல்லி நம்ம அங்கே நடத்தணும். மும்மொழி புரட்சினா 3 எப்படி நம்ம தமிழ், ஆங்கிலம், அரபியில் நம்ம இங்கேயும் நம்ம வலியுறுத்துகிறோமோ, இதே மாதிரி நம்ம அங்கே ஹெச்ஓடியாக இருக்கும் போது இந்த 3 மொழியிலையும் மேம்படுத்தணும்னு சொல்லி ஒரு அற்புதமான முறையில் போட்டி, காலிறுதி, அரையிறுதி, அப்புறம் ஃபைனல் வந்து வெளியிருந்து ஒரு இது. அதெல்லாம் சல்மான் அன்றைக்கி பெரிய சும்ரா 7ஆவது சும்ராவோ என்னமோ இருந்தார்னு நினைக்கிறேன். அவரோட இணைஞ்சு இவங்களையும் இணைச்சிக்கிட்டு பொறுப்புகளாக போட்டு ரொம்ப சிறப்பான முறையில் அதை நடத்தி காமிச்சு அன்னைக்கு வந்து ஒரு பெரிய நிகழ்வாக அன்றைக்கு அந்த நிகழ்வை நிகழ்த்தி காட்டினோம். தொடர்ந்து ஓதி முடிச்சதுலேருந்து தீன் பணியிலேயே தொடர்ந்து இருக்கிறாரு. நல்ல ஒழுக்கமானவர், பணிவானவர். நீங்கள் எத்தனை பேர் ஓதுறாங்க, பல இடங்களுக்கு போகும்போது மறந்துடுறாங்க, அட்ரஸே இல்லாமல் போயிடுறாங்க, எந்த ஒரு தகவல் கிடையாது, தொடர்பு கிடையாது. அப்படிலாம் இருக்கக்கூடிய சூழலில் தொடர்ந்து உஸ்தாத்மார்கள் மேலே ஒரு அளப்பரிய ஒரு பாசம், ஒரு பிரியம், ஒரு அன்பு. அவருடைய திருமணத்துக்கு அழைப்பு கொடுத்தாரு. என்னுடைய சூழல் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆகி போயிடுச்சு. அதுக்கு இந்த நேரத்தில் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். நான் ஆசையாக தான் இருந்துச்சு போகணுன்ட்டு. ஆனால் நம்முடைய இந்த மதரசாவுடைய சூழல் அப்படின்றது நம்மளை போட்டு கட்டி போட்டு வச்சுருக்குது. மற்ற மதரசாக்களை போன்று சம்பளத்துக்கு ஒரு உஸ்தாது அந்த எங்கே வேணால் போகலான்றது அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் இல்லாத, முழுக்க 24/7 இங்கேயே இருந்து கடந்து புரள்ற மாதிரி ஒரு சூழல், வாழ்க்கை வழிமுறை தான் நமக்கு இருக்குது. சப்போஸ் வெளியே போனாலும் கேமராவை பார்த்து இதை பற்றியே சிந்திக்கக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்குது. மறக்க முடியும் அந்த அளவுக்கு இது நமக்கு இருக்கிறதுனால சில முக்கியமான நிகழ்வுகளில் இன்றைக்கி கூட கொஞ்சம் கலந்து கொள்ள முடியுது. அன்றைக்கு அவர் திருமண நேரத்தில் கலந்து கொள்ள முடியலை. ரொம்ப உற்சாக நீங்கள் வரணும், கண்டிப்பாக அழைப்பு கொடுத்தாரு, அது வர முடியலை. இருந்தாலும் பல நேரங்களில் அவரை நம்ம அந்த பேச்சு போட்டிக்கெலாம் நடுவராலாம் கூப்பிட்டுருந்தோம். அந்த சூழல் அவருக்கு டைம் கரெக்டாக ஒத்து வரல. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆலிம். அவருடைய அவங்க துணைவியாருடைய சகோதரருடைய மகன் தான் நம்ம 1ஆவது சும்ராவில் ஷாஹித் அக்கீலை அவங்க சேர்த்துருக்குறாங்க, போடியை சார்ந்தவங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நல்ல அபிப்பிராயம் நம்ம மேலே அல்லாஹ் அவங்களுடைய கல்வியில் போட போய் தான் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய கல்லூரிக்கு அவங்க ரெஃபர் பண்ணி ஒரு வருஷம் அவர் மதரசாவில் வச்சு கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி கொஞ்சம் அவரை தயார்படுத்தி அதற்கு பிறகு நம்முடைய கல்லூரியில் அவரை சேர்த்துருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் அவருடைய ட்ரைனிங் வந்து சிறப்பாக இருந்ததுன்றதுக்கு இப்போ 1ஆவது சும்ரா ஒரு நல்ல காட்சியாக இருக்கிறார். அரபி பாடங்கள் எல்லாமே அவருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுக்கு காரணம் ஏற்கனவே ஒரு வருஷம் அவங்க செச்சாட்ட அவங்க ட்ரைனிங் ஆனது அப்படின்றது நமக்கு கண்கூடாக தெரியுது. அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஒரு அரிய வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதனால தான் மேலே 12th மாணவர்கள் அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருந்தாங்க, டெஸ்ட் எழுதிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் 1ஆவது சும்ரா மாணவர்கள் தொடர்ந்து போட்டி நடக்குது, ஹேண்ட் ரைட்டிங் போட்டி, அது போர்டில் பார்த்து ஹேண்ட் ரைட்டிங் போட்டி எழுதிக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழலில் அங்கே இருந்தாலும் இந்த ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்தணும். அவங்களுடைய நாவுகளிலிருந்து வரக்கூடிய வார்த்தை கேட்கணும். ஏன்னா உங்களை மாதிரி தான் அவங்களும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்திருப்பாங்க. உங்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியங்கள் உங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி சமுதாயத்தில் கோயம்புத்தூரில் ஒரு மதிக்கத்தக்க வகையில் எல்லாராலையும் கண்ணியமான முறையில் அல்லாஹ் அவங்கள வச்சுருக்கான் அப்படின்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஓதி முடிச்சுட்டுலாம் கோயம்புத்தூர் லெவலில் நடந்த பேச்சு போட்டியில் கூட அவங்க 3வது அந்த பேச்சு போட்டியில் இமாம்களுக்கு உலமாக்களுக்கு மத்தியில் நடந்த கோயம்புத்தூர்ன்றது ஒரு ஹார்ட் ஆஃப் சிட்டி. அது நம்ம கோயம்புத்தூர் மாணவர்கள் நம்மள்கிட்ட இருக்கிறாங்க. ஆனால் உலமாக்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, ரொம்ப கண்ணியமாக இருப்பாங்க. உமராக்களும் உலமாக்களும் ரொம்ப இணைஞ்சிருப்பாங்க.
அதே நேரத்தில் வஹாபிகள் ஒரு பக்கம் இருப்பாங்க. நிறைய திறமையான ஆலிம்கள், ஏன்னா 2 மதரசா இருக்குது அங்கேயே, பாரம்பரிய மதரசாக்கள். ஆனால் அதில் வந்து நம்ம அத்தாயிகளை முடித்து நம்முடைய கல்லூரியில் சென்னையில் முடித்து அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சிறந்த இடத்துல அல்லாஹ் அவங்கள வச்சுருக்கிறான். அல்லாஹ் மென்மேலும் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் இன்னும் சிறந்த முறையில் அவங்க தீன் பணி ஆற்றுவதற்கு நம்ம எல்லாம் துவா செய்யணும். இன்ஷா அல்லாஹ் மாணவரிடத்தில் அவங்க பேசணும், ஃப்ரீயாக கலந்துரையாடலாக அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் என்ன ஏதுன்றது இன்ஷா அல்லாஹ் மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான நசீஹத் செய்யணுன்றதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله النبي الكريم. أما بعد فقد قال تعالى في القرآن العظيم عن شان حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم وبارك عليه. கண்ணியத்திற்குரிய மதிப்பிற்குரிய உஸ்தாத் அவர்களே, கண்ணியத்திற்குரிய மாணவர்கள் அவர்களே, இன்றைக்கி உஸ்தாத் எனக்கு எவ்வளவோ பெரிய பெரிய வார்த்தைகளை கொண்டு என்னை ரொம்ப புகழ்ந்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். உஸ்தாதுடைய துஆ இனி மௌத்து வரைக்கும் அல்லாஹ் எனக்கு நசீபாக்கி வைப்பானாக. இந்த உஸ்தாதுடைய துஆவை கொண்டே மன்னரையினுடைய வெற்றி அல்லாஹ் எனக்கு தருவானாக. மாணவர்களுக்கு நசீஹத்து செய்கிற அளவிற்கு, உஸ்தாதுக்கு முன்னாடி பேசுகிற அளவிற்கான தைரியமோ அல்லது ஒரு துணிச்சலோ உண்மையிலேயே மாணவன் என்கிற அடிப்படையில் எனக்கு அறவே கிடையாது. ஏன்னா எத்தனையோ உஸ்தாதுமார்கிட்ட நான் ஓதி இருக்கிறேன். ஆனால் இந்த தாரிக் உஸ்தாதுங்கிறவங்க நான் உஸ்தாதாகவும் பார்த்துருக்கேன், உஸ்தாதை மாணவனாகவும் பார்த்துருக்கேன். நான் 1வது சும்ரா படிக்கும்போது உஸ்தாது 6வது சும்ரா படிக்கிறாங்க. ஒரு உஸ்தாது எப்படி இருப்பாங்கங்கிறதுக்கு நிறைய உதாரணத்தை நிறைய உஸ்தாது மாட்டேன்னு நம்ம படிச்சுக்கலாம், பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு மதரசாவில் மாணவன் எப்படி இருக்கணுங்கிற பெரிய பாடத்தை நான் உஸ்தாதிடத்துலேருந்து தான் எடுத்தேன். எங்களுக்குன்னு சில பேர் இருப்பாங்க, எல்லாரும் ஒவ்வொரு ரோல் மாடல். எல்லா மதரசாக்கள்லையும் இல்லாத ஒரு சூப்பரான ஒரு மாடல் என்னென்னா, நம்ம அத்தாயியில் மட்டும் இருக்கிற ஒரு மாடல் என்னென்னா, எல்லாமே பெரிய சும்ராவை பார்த்து நம்ம பழகிக்குவோம். அந்த வகையில் நான் முதல்ல சென்னைங்கிறது எங்களுடைய சுற்று வட்டாரத்தில் நிறைய ஆலிம்கள் இருக்கிற என் குடும்பம், எங்களுடைய குடும்பம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் சென்னைங்கிறது அது ரொம்ப பாரதூரமானது. கோவையிலிருந்து சென்னைக்கு போகிறதா, கோயம்புத்தூர் இல்லாத மதரசாவா, திருப்பூரில் இல்லாத மதரசாவா, அதுலேயும் 2 கல்வி கோயம்புத்தூரில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியும். இன்றைக்கி கோயம்புத்தூருடைய உலமாக்கள் ஏற்றுக்கிறாங்க. கணுவாய் காசி மஸ்ஜித்துடைய பையன் இருக்கிறார், ஆத்துப்பாளை இப்ராஹிம் மஸ்ஜித்துடைய பையன் இருக்கிறாங்க, நிறைய கோயம்புத்தூருடைய மாணவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் நான் கோயம்புத்தூர்லேருந்து வர்ற சமயங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கலானது. ஒவ்வொருத்தங்களும் சாதகமாகவும் பாதகமாகவும் நிறைய கருத்துக்கள் சொல்கிற நேரத்தில் நான் போய் எப்படி மதரசாவில் சமாளிக்கிறது, ஒரு பக்கம் மதரசா குடும்பம், என்னை சுற்றி இருக்கிற ஊருடைய மொஹல்லாக்களுடைய அமைப்பு, இது எல்லாத்தையும் சமாளிக்கணுங்கிறக்காக வேண்டி எப்படியாவது ஓதணுங்கிற வெறி எனக்கு இருந்தது. அதுலேயும் பிலாலியால் ஓதணும் அப்படின்னு வந்த உடனேயே நான் ஆரம்பத்திலிருந்தே நான் எடுத்துக்கிட்ட முன்னுதாரணங்கிறது சிறந்த மாணவர்கள், உஸ்தாதுமார்கள், வழிகாட்டிகள் இருந்தாலும் கூட எனக்கு நல்ல முன்னுதாரணமான மாணவர்கள் யாருங்கிறத நான் 1வது சும்ரா ஓதும் போதே தேடினேன். அந்த தேடினதில் நம்பர் 1ஆன ஒரு மாணவராக இருந்தது எங்களுடைய தாரிக் உஸ்தாத். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தில் ஒழுக்கத்தோடு நடக்கிறது, அவங்களுடைய நடைமுறை பாவனைகள், அதுவெல்லாம் எனக்கு பெரிய ஈர்ப்படுத்துச்சு. உஸ்தாத் சொன்னாங்க, 3வது சும்ரானே நான் பேசினேன், பயான் பேசினதுங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் உஸ்தாதுடைய பேச்சை, குறிப்பாக சில உஸ்தாதுமார்கள், இன்றைக்கி தமிழகத்தில் சிறந்த பேச்சாளர்கள் இன்றைக்கி தமிழகம் பேசலாம். ஆனால் உண்மையில் சொல்வதானால் வாயிலிருந்து பேசுகிற பேச்சாளர்கள் இருக்கலாம், கல்விலிருந்து பேசுகிற சில பேச்சாளர்களுடைய முக்கியமான பட்டியலில் நம்முடைய உஸ்தாத் தாரிக் உஸ்தாது வருவாங்க. எனக்கு அவ்வளவு ஆர்வம் ஊட்டினாங்க. 3வது சும்ராவில் ஒரு குழந்தை எப்படி ஸ்கூலுக்கு போகும், ஒரு தாய் எப்படி வழிகாட்டுவாங்களோ அந்த அளவுக்கு எனக்கு உஸ்தாது 3வது சும்ராவில் எப்படி பேசணும், ஒரு பேச்சு எப்படி இருக்கணும், ஒரு ஸ்டேஜில் எப்படி நிற்கணும், அவ்வளவு அழகாக எனக்கு உஸ்தாது வழிகாட்டினாங்க. அந்த உஸ்தாதனுடைய வழிகாட்டுதல் தான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கோயம்புத்தூரில் சரி, இன்றைக்கி தமிழகத்தில் எந்த இடத்துல என்னை விட்டாலும் சமாளிப்பதற்கான திறமை எனக்கு தந்தது
உஸ்தாதுமார்களுடைய துஆவும் அவருடைய வழிகாட்டலும். அந்த வகையில் உங்களுக்கு இருக்கிற தாரிக் உஸ்தாத் ரொம்ப சிறப்பான உஸ்தாத். அவங்களுடைய நசியத்து 10,000 குச்சியில் அடித்தா கூட வலிக்காது. உஸ்தாது 10 நிமிஷம் பேசுனாங்கன்னா கண்டிப்பாக கல்வை அப்படியே உருக்கிற அளவிற்கான ஒரு வார்த்தையில் உஸ்தாத் அந்த அளவுக்கு கல்விலிருந்து பேசக்கூடியவங்க. உஸ்தாதுடைய வார்த்தைகளுக்கு அவ்வளவு பவர் இருக்கிறதுங்கிறத நான் இன்னைக்கு ஓதுகிற காலத்தில் உணரலை. ஓதி முடித்து இன்றைக்கி நான் ஃபீல்டில் இருக்கிற பொழுது உஸ்தாதுமார்கள் குறிப்பாக தாரிக் உஸ்தாதுனுடைய துஆக்களுடைய வெளிப்பாடை நான் பார்க்குறேன். எனவே கண்ணியத்திற்குரிய மாணவர்களே, உங்களுக்கு நசீஹத் செய்கிற அளவிற்கான திறமையோ தகுதியோ எனக்கு இல்லை. இருந்தாலும் சில விஷயங்களை பேசுகிறேன். அத்தாயி மதரசா, இன்றைக்கி நான் எத்தனையோ மதரசாக்களுடைய நிலவரத்தை பார்த்து சொல்கிறேன். மாணவர்களுடைய 24 மணி நேரத்தையும் பயனுள்ளதாய், காலையில் கண் விழிச்சதுலேருந்து நைட்டு கண்ணு மூடி தூங்குற வரைக்கும் ஒரு மாணவன் என்ன செய்யணுங்கிறத திட்டமிடுற மதரசா அத்தாயி மதரசா மட்டும்தான். இது நான் ஏதோ பெருமையாக சொல்கிறேங்கிறதுக்காக வேண்டி அல்ல. இன்றைக்கி ஒவ்வொரு மதரசாக்களையும் இருக்கிற நிலைமை என்னென்னா, வருவாங்க, பாடம் நடத்துவாங்க, உஸ்தாத் ஒரு பக்கம் போவார், மாணவர் ஒரு பக்கம் போவார். இதுதான் மதரசாவுடைய கண்டிஷன், இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை. ஆனால் உங்களை உஸ்தாதுமார்கள் அவ்வளவு பாடத்தில் நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறத தாண்டி உங்களுடைய நடை உடை எப்படி இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் இவ்வளவு சேர் அழகாக நேராக போட்டு உட்கார்றீங்க இல்லையா, இதெல்லாம் நீங்கள் ஓதி முடித்ததுக்கு பின்னாடி இதனுடைய பிரதிபலன் என்னங்கிறது உங்களுக்கு விளங்கும். உங்களுடைய நடை பேச்சு இதுவெல்லாம் உஸ்தாதுமார்கள் சின்ன சின்னதாக செதுக்கி தராங்களா இல்லையா, அது நாளைக்கு நீங்கள் ஓதி முடித்ததுக்கு பின்னாடி கண்கூடாக உணர்வீர்கள். நிறைய படிக்கணும், ஓதணும், நான் நிறைய முத்தாலா செஞ்சு முதர்ரிஸாக இருக்கணுங்கிறது அல்ல. நீங்கள் எந்த ஃபீல்டுக்கு வேணாலும் போகலாம். போய் உலகத்தை நீங்கள் இன்றைக்கி மாணவர்களாக இருக்கிற பொழுது உலகம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஓதி முடித்து நீங்கள் ஃபீல்டுக்கு வர்ற பொழுது தான் உண்மையான உலகத்தை பார்ப்பீங்க. உண்மையான உலகத்தை நீங்கள் பார்க்குற பொழுது உஸ்தாதுமார்கள் இங்கே சொல்லிக் கொடுத்த விஷயம் நமக்கு அழகாக புரியும். ஒரு சின்ன நிகழ்வு சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியலாம். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத் என்ன செஞ்சால், முதல்ல கைத்தடி அசா, வரலாறு தெரியும். அசா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அற்புதமாக கொடுக்கப்பட்டுச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த குச்சியை வாங்கிட்டு, ரப்பே யால இதை வச்சு நான் என்ன பண்ணணும், கையில் தூக்கி போடுங்கன்னாங்க. தூக்கி போட்ட உடனேயே குச்சி பாம்பாக மாறிச்சு. அந்த பாம்பாக மாறினதை பார்த்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் நடுங்கி போனாங்க. எதுக்கு அல்லாஹ் இதை ஏற்பாடாக்குனா அப்படின்னு அந்த ஆயத்தினுடைய தஃசீர்களில் நான் கண்டு படித்து மெய்சிலிருத்த விஷயம் அது எனக்கு. ஒருவேளை மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு இந்த பயிற்சி மட்டும் அல்லாஹ் தராமல் இருந்தா, குச்சியை போட்ட உடனேயே பாம்பா மாறுற இந்த பயிற்சி தராமல் இருந்தால், எடுத்த எடுப்பில் ஃபிரௌனுடைய சபையில் போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் தூக்கி போட்டாங்கன்னா அத்தனை பேருக்கு முன்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சுருக்கணும், பயந்து நடுக்கி இருக்கணும். ஒரு நபி 10 லட்சம் பேருக்கு முன்னாடி பயந்து நடுங்கினா ஒரு நபிங்கிற பவர் நபிக்கு இருக்குமா? அதனால் அல்லாஹ் என்ன செஞ்சா, நபிக்கு முஅஜிசாத்தா ஃபிரௌனுக்கு முன்னாடி செஞ்சு காட்டுறதற்கு முன்னாடி முதல்ல என்னிடத்தில் ஒரு பயிற்சியாக காட்டுங்க அப்படின்னு அல்லாஹ் ஃபிரௌனுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய முஅஜிசாத்தை மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் முன்னால் நிகழ்த்தி பக்குவப்படுத்துகிறான். இதெல்லாம் குர்ஆனுடைய வசனங்கள் தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு குர்ஆன் இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய குர்ஆனில் பேசப்பட்ட ஒரே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த குர்ஆனுடைய ஆயத்தில் எடுத்தீங்கன்னா தெரியும். முதல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் பயப்படுவாங்க, பயந்து நடுங்குவாங்க. பிடிங்கன்னு சொன்ன பின்னாடி குச்சியை பிடிப்பாங்க. இந்த தைரியம்தான் ஃபிரௌனை எதிர்த்து நிற்கிறதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு பலமாக கிடச்சிச்சு. அந்த பயிற்சியை போலத்தான் உஸ்தாதுமார்கள் நமக்கு தர்றாங்க. சின்ன சின்ன விஷயங்களை ஒழுக்கப்படுத்துறது, சின்ன சின்ன விஷயங்களில் திட்டுறது, இதுவெல்லாம் உங்களை திட்டணுங்கிறதுக்காக வேண்டியோ அல்லது உங்களை ஒரு கட்டுக்கோப்போடு இருக்கணுங்கிறதுக்காக வேண்டியல்ல. நீங்கள் பார்க்க இருக்கிற உலகம் விசித்திரமானது. அந்த உலகத்தில் நீங்கள் நிற்க வேண்டும் என்றால் இது மாதிரியான சின்ன பயிற்சிகள் உங்களுக்கு தேவை. அந்த பயிற்சியில் இந்த மாதிரி உஸ்தாதுமார்கள் கிடைத்தது பெரும் பாக்கியம். எனக்கு தாரிக் உஸ்தாதுனுடைய நிறைய அனுபவங்கள், இன்றைக்கி நான் ஃபீல்டிலிருந்து நான் பார்க்குற நிறைய அனுபவங்களில் உஸ்தாது சொன்ன மாதிரி பயான் பயிற்சி உண்மையிலேயே அன்னைக்கு பிலாலியா அத்தாயெல்லாம் தான் மொத்த பிலாலியால் கொடி கட்டி பறந்த பேச்சாளர்களில் தாரிக் உஸ்தாது ஒரு நபர். உஸ்தாது ஒரு சில நேரங்களில் ஜும்மா பயான் பேசுனா சில பேர் பேசுகிற பொழுது அதை கவனிக்கலாமா வேண்டாமாங்கிற சிந்தனை வரும். ஆனால் உஸ்தாது பேசுகிற பொழுது அந்த ஜும்ரா கோடை தாண்டி வரக்கூடாது. நாங்கள்லாம் முந்தியடிச்சு போய் உட்காருவோம். ஏதாவது உஸ்தாது தகவல்கள் அற்புதமாக தருவாங்க. அதில் உஸ்தாதுகிட்ட படித்த நிறைய தகவல்களை இன்றைக்கி நான் கண்கூடா இமாமத்தினுடைய அந்த துறையில் பல்வேறு உஸ்தாதுமாருடைய தகவல்கள், அதிலும் குறிப்பாக 3ஆம் ஜும்ரா
என்னை உஸ்தாது தான் முதல்ல கூட்டிகிட்டு போனாங்க. வெளியூர் ஏதாவது ஒரு நாள் 2 நாள் இல்லை 10 நாள் அப்படியே உஸ்தாத் என்னை பக்கத்தில் உட்கார வச்சு சில விஷயங்களை சொல்லி தந்தாங்க. அதில் இன்றைக்கி உஸ்தாது கைவந்த கலை நுஹ்பத்துல் ஃபிக்ர் உசூலுல் ஹதீஸு எனக்கு அப்போ புரியவே புரியாது. மீசானு நஹ்வுல் வாலி வரைக்கும் போன நமக்கு எடுத்த எடுப்பில் உஸ்தாது மர்ஃபுவான ஹதீஸு, முதல்லஸான ஹதீஸு, முத்தவாத்திரு, ஹபருல் ஆகாது ஒன்றும் புரியலை. இருந்தாலும் உஸ்தாது 6ஆம் சும்ரா 7ஆம் சும்ரா மாணவர்களோடு உட்கார வைப்பாங்க. ஏன்னாமா இஷா தொழுவு முடிஞ்சு பாடம் நடக்கும், எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, எங்கூட ஓதுன எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. என்னையும் ஹபீப் ஒரு 2-3 மாணவர்களை உஸ்தாது சில நேரங்களில் நமக்கே ஒரு சங்கடமாக இருக்கும், என்னடா உஸ்தாது இப்படி பிடிச்சி உட்கார வைக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிற பொழுது உஸ்தாது அவ்வளவு புரிகிற விதமாக ஒரு 3ஆம் சும்ரா மாணவனுக்கு 6ஆவது சும்ரா 7ஆவது சும்ராவில் நடத்த வேண்டிய பாடத்தை எப்படி புரிய வச்சா புரியுமோ அவ்வளவு அழகாக புரிய வச்சாங்க. இடையில கேள்வி கேட்பாங்க. அது பெரிய சும்ராக்கு மத்தியில் ஒரு கட்டத்தில் நிறைய பேர் என்னை திட்டவே செஞ்சாங்க, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆள் உஸ்தாதுக்கு முன்னாடி பெரிய சும்ராக்கு முன்னாடி வந்திருக்கிற அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அந்த உசூலுல் ஹதீஸினுடைய பாடத்தை கூட சமீபத்தில் 1ஆம் சும்ரா 2ஆம் சும்ரா 3ஆம் சும்ரா கிதாபு தாண்டி முகத்திமத்துல் மிஷ்காத்து இன்றைக்கி நான் நடத்திட்டு இருக்கேன் மன்பூல் உலூமில். முகத்திமத்துல் மிஷ்காத்தினுடைய பாடங்களை நடத்துகிற பொழுது ஒவ்வொரு சும்ராக்கும் முத்தாலா பண்ணணும். ஆனால் முகத்திமத்துல் மிஷ்காத்தை எடுத்து படிக்க நான் 3ஆம் சும்ராவில் தாரிக் உஸ்தாது நடத்தின அந்த செய்தி அப்படியே என் கண் கூட வருது. ஒரு சில நேரங்கள் அப்படியே நினச்சது உண்டு, உஸ்தாதை பார்க்க வரணும். சில நேரங்களில் அன்றைக்கி கூட உஸ்தாத் என்னை பயானுக்கு கூப்பிட்ற பொழுது காலில் ஒரு சின்ன அடிபட்டு ஆப்ரேஷன் பண்ணனால வர முடியல. ஆனால் ஒவ்வொரு முறையும் உஸ்தாதை பார்க்கணுன்னு நினைப்பேன். அல்லாஹ் அவருடைய கல்வியில் எத்தனையோ மாணவர்கள் இருக்கிற பொழுது என்னையும் ஒரு மாணவனாக அல்லாஹ் வச்சதுக்கு ரொம்ப பெரிய அல்லாஹ்வுக்கு சுக்ரு செய்வதோடு, கண்ணியத்திற்குரிய மாணவர்களே, இந்த மதர்சாவுடைய வாழ்க்கைங்கிறது சில சின்ன சிரமங்கள் இருக்கலாம். என்னடா இது ஒரு இடத்துல நம்ம இருக்கிற மாதிரி இருக்குது, வெளி உலகம் எல்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்களேன்னு நான் அந்த என்னுடைய சொந்தக்கார அக்கீல் அனுப்பி வைக்கிற பொழுது கூட நான் சொன்னேன், தமிழகத்தினுடைய எல்லா மதர்சாவுடைய லிஸ்ட்டை அவனுக்கு ஏன்னா குடும்பத்தினுடைய சூழல் அப்படி. ஆனால் எல்லா மதர்சா பெரிய உஸ்தாதுமார்கள் மன்பூல் உலூமில் இருக்கிற உஸ்தாதுமார்கள்லாம் 45 வருஷம் கிதாபு தர்ஸில் இருக்கிறவங்க, 3-4 உஸ்தாதுமார்கள் 45 வருஷம் இருக்கிறவங்க. ஆனால் அந்த உஸ்தாதனுடைய நிலவரத்தை பார்த்து ஒரு வருஷம் நான் நிலவரத்தை பார்த்து சொன்னேன், நீ போகிற இடம் இருக்குது இல்லையா, உன்னுடைய அடுத்த 10 வருஷங்கள், இன்றைக்கி 7 வருஷம் நீ எப்படி ஓதுற ஏதுன்னு தெரியல, இன்றைக்கி இங்கே வந்து நீ படிக்கிற கல்வி அடுத்த 10 வருஷம்தான் உனக்கு இந்த அவருடைய அனுபவத்தை தரும். இப்போ என்ன ஓதுற ஏது ஓதுற என்ன சொல்கிறாங்கிறது மண்டைக்கு ஏறவே ஏறாது. இது இந்த சின்ன வயசுனுடைய அந்த வாலிபத்தினுடைய டீனேஜினுடைய புத்தி, அது அந்த அக்கல் அப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இங்கே படிக்கிறதுடைய கல்வி 7 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஃபீல்டில் வந்து நிற்கும் பொழுது தெரியும். அப்படி நீ எடுக்க வேண்டிய உஸ்தாதுமார்களில் நான் தேர்ந்தெடுத்து அனுப்பி வைத்த உஸ்தாத் இந்த தாரிக் உஸ்தாத். எனவே அப்படிப்பட்ட தாரிக் உஸ்தாது உங்களுக்கு உஸ்தாதாக கிடச்சிருக்கிறாங்க. இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. எனக்கெல்லாம் மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கொடுத்தால் குடும்பம் சூழ்நிலை இப்படிங்கிற சூழ்நிலை இல்லாமல் மீண்டும் ஒரு மாணவனாக உட்கார வச்சா நான் கண்ணை மூடி 1ஆம் சும்ராவிலிருந்து ஓதுவதற்கு தயாருங்கிற நிலையில் தான் சில நேரங்களில் வீடுகளில் பேசுகிற பொழுது கூட நான் அந்த சூழ்நிலையில் இருப்பேன். கண்ணியத்திற்குரிய மாணவர்கள், அப்படிப்பட்ட உஸ்தாது உங்களுக்கு சர்வசாதாரணமாக ரொம்ப எளிமையாக காட்சியளிப்பாங்க. எந்த உஸ்தாது மாதிரி முன்னாடி இருக்கணும், ஆடையில் கூட ஒரு சின்ன அலங்காரத்தை காட்டணும்னு நினைக்கவே மாட்டாங்க. இல்லைன்னா சில துண்டு தொப்பி ஸ்டைல் இப்போ உஸ்தாது இப்படி காட்சியளிக்கலாம். ஆரம்பத்திலிருந்தே உஸ்தாது ரொம்ப எளிமை. சஃபருக்கு போகிற பொழுது உஸ்தாது அப்பாவும் ரேஸ் கோட்டு போட்டால் தான் உஸ்தாதுங்கிறது தெரியும், இல்லைனா உஸ்தாது மாதிரியே தெரிய மாட்டாங்க. அவ்வளவு எளிமையாக இருப்பாங்க, அவ்வளவு வரையத்தான் இருப்பாங்க. நீங்கள் தசவுஃபனுடைய எல்லா பாடத்தை ஒரு மாடலாக உருவமாக படிக்கிறதாக இருந்தால் உங்களுடைய உஸ்தாதை நீங்கள் பார்க்கலாம். அவ்வளவு வரையத்துக்கு சொந்தக்காரங்க. அப்படிப்பட்ட உஸ்தாதை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. எனவே மாணவர்களே, இந்த உஸ்தாதுமார்கள் என்ன சொல்கிறாங்கங்கிறத காது கொடுத்து கேளுங்கள். அவருடைய வழிகாட்டல்கள் தான் இன்றைக்கி இம்மையிலும் சரி மறுமையிலும் உயர்ந்த அந்தஸ்துகளை தரும். எத்தனையோ துறையிலிருந்து வந்திருப்பாங்க, எத்தனையோ துறை, கல்வித்துறை, அந்த துறை நிறைய வந்திருப்பாங்க. நான் இருக்கிற துறைங்கிறனால இன்றைக்கி இமாமத்துங்கிறது இன்றைக்கி தீனே ஹிதமத்தில் எதுவாக இருக்கட்டும், இன்றைக்கி சமூகத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது இமாமத்து. பள்ளியில் இமாம் அவர் என்னடா அல்லாஹ் அக்பர்னு சொல்ல போகிறாரு என்னங்கிற நினைக்கிறோம். ஆனால் நம்மளுடைய ஜும்மாவுடைய உரை, வாரத்திற்கு ஒரு நாள் நம்ம பேசுகிற பேச்சு இருக்கிறது இல்லையா, அது அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இன்றைக்கி சிறந்த ஆலிம், எனக்கு வழிகாட்டுற ஒரு ஆலிம் தேவை,
எனக்கு எல்லா ஃபீல்டுலேயும் ஆள் இருக்காங்க, ஆனால் நல்ல வழிகாட்டுறதற்கு ஒரு ஆலிம் இல்லை. இன்னைக்கு துன்யாவுடைய வறட்சியாக இருக்குது. எல்லா ஆலிம்களும், எந்த ஆலிமே நான் குறை சொல்லணும்னு அல்ல, களத்தில் இறங்கி இன்னும் கூடுதலாக ஒரு பணியை சேர்த்து செய்யறதுக்கு எந்த ஆலிம்களும் தயாரில்லை. என் வேலை உண்டு, என்னுடைய டைம் உண்டுன்னு கிளம்புற ஆலிம்கள் தான் இருக்கிறார்கள். அத்தாயி உலமாக்களை தேடுகிற ஒரு நிர்பந்தமான சூழல் இன்னைக்கு துன்யாவில் இருக்குது. இன்றைக்கி ஒரு காலத்தில் இருந்துச்சு, இவர் எப்படி 2 கல்வி படித்து, எப்படி இந்த பாடம் அந்த பாடம் எப்படி படித்து, அப்படின்னெல்லாம் வியாக்கியானம் பேசுகிற எத்தனையோ ஆலிம்கள் இன்னைக்கு களத்தில் ரெடியாக இருக்கிறாங்க. ஒரு மதரசா நடத்தணுமா, சூப்பராக நடத்தணுமா, அத்தாயிலிருந்து ஒருத்தர் இழுக்கலாம் அல்லது பிலாலியாலேருந்து ஒரு இழுக்கலாங்கிற கண்டிஷன் தான் இன்றைக்கி இருக்குது. எனவே துன்யாவுடைய தேவை அறிந்து நீங்கள் எந்த துறைக்கு வேண்டுமானாலும் போங்க, அதில் விதிவிலக்கே அல்ல. நம்முடைய ஆலா உஸ்தாதினுடைய தொலைதூர ஒரு திட்டம் அதுதான். எல்லா விஷயத்துலேயும் ஆலிம்கள் இருக்கணும், எல்லா விஷயத்துலேயும் இருக்கிறாங்க இன்றைக்கி ஆலிம்கள், வருத்தத்திற்குரியது. ஆனால் அந்த இடத்துல ஆலிம்களும் அவங்க இல்லை. எனவே நீங்கள் எந்த துறை எடுத்தாலும் நீங்கள் படித்த இந்த கிதாபத்தினுடைய இல்முகளை, நீங்கள் படித்த இந்த தீன இல்மு சார்ந்த விஷயங்களை எடுத்து வைக்கிற ஒரு நல்ல துறையையும் ஒத்துழைப்பாக நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த துறையிலும் நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய கூடுதலான பணியாக இந்த தீன ஹிதமத்தை செய்யணும். எனவே அந்த ஒரு கண்ணோட்டத்தில் இங்கே பாடம் நடத்தப்படுது, வழிகாட்டப்படுது. இங்கே காட்டப்படுகிற வழிகாட்டுதல்களை சிறந்த பயனுள்ள வழிகாட்டுதல்களாக மாணவர்களாக நீங்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. உஸ்தாதுமார்களுடைய துஆக்களை பெற்ற மாணவர்களுடைய கூட்டத்தில் வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களையும் அல்லாஹ் சேர்த்தல் புரிவானாக என்கிற துஆவோடு இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூடி விடைபெற்று கொண்டுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு வேலை விஷயமாக வந்தது, நசியத்துக்காகவோ அல்ல எதுக்காக, முழுக்க உஸ்தாதை பார்த்துட்டு போகணுங்கிறக்காக வேண்டி தான் இவ்வளவு தூரம் இருந்தது. நீண்ட பயணத்துக்கு பின்னால் வந்திருக்க. இன்ஷா அல்லாஹ் எனக்காக வேண்டி எல்லோரும் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப அற்புதமான முறையில் நம்மிடத்தில் தன்னுடைய மனதிலிருந்து பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். சல்மான் அவங்க ஒவ்வொரு வார்த்தை சொல்லும் போதும் அல்லாட்ட ஆமீன்னு சொல்லிக்கிட்டேன். அல்லாஹ் தஆலா அதற்கான தகுதியை நமக்கு தர வேண்டும். அந்த தகுதியை விட்டு நாம் இடம்பெயர்ந்து விடக்கூடாது அப்படின்னு அல்லாட்ட நான் பொதுவாக செஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த ஓதி முடித்த நேரம் அந்த மாதிரி ஒரு வெறியான நேரம். இன்றைக்கெலாம் அந்த மாதிரி உஸ்தாத் மாதிரிலாம் எனக்கு கிடைக்க மாட்டேறாங்க. என்ன மாதிரி ஒரு உஸ்தாது எனக்கு தேடுது, என்ன மாதிரி நான் அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான முறையில் ஓதி முடிச்சுட்டு இப்படியாவது நல்லா உருவாக்கணும். ஏன்னா பிலாலுடைய ஸ்ட்ரென்த் வந்து இன்றைக்கி இருக்கிற ஸ்ட்ரென்த்லாம் கிடையாது. இன்றைக்கெலாம் 60-70 அப்படிலாம் 250-300 பேர் இருப்பாங்க. 300 ஸ்ட்ரென்த்து. எப்படியாவது நல்ல பாடம் நடத்தணும், நல்ல மாணவர்களை உருவாக்கணும், அப்படி ஒரு வெறித்தனமாக உள்ள அந்த நேரத்தில் ஓதி முடிச்சுட்டு உள்ளே வந்த நேரம் அது. அந்த மாதிரி நேரத்தில் இன்றைக்கெலாம் ஓதி முடிச்சுட்டு பாடம் நடத்த சொன்னால் ரொம்ப சிரமப்படுறாங்க, ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கிறாங்க. நம்ம எப்படா இந்த தீனுடைய பாதையை விட்டு ஓடணும்னு நினைக்கிறாங்க. ஒரு வருஷம் அறகுறையாக இருந்துட்டு இந்த ஃபீல்டை குறை சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. எந்த ஃபீல்டாக இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு அர்ப்பணிப்போடு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு உயர்வை கொடுப்போம். இன்றைக்கி நம்ம மதரசாலே எத்தனையோ பேர் உஸ்தாதாக இருந்துட்டு வெளியே போனவங்க உண்டு. போய் என்ன பெருசாக சாதிக்க முடியுன்றீங்க? ஒன்றும் சாதிக்க முடியாது. இவங்க எந்த ஃபீல்டில் போனாலும் அவங்க சோம்பேறித்தனத்தால் வெற்றி அடைய மாட்டாங்க. நம்ம எனக்கு என்ன சொல்கிறது, தீனுடைய பணியில் இருந்தோம், எங்களுக்கு எந்த பெரிய பொருளாதாரமே கிடைக்கல, கம்மியான சம்பளம், அப்படி இப்படின்வாங்க. அது அவர்களுடைய இயலாமையும் சோம்பேறித்தனத்தை தான் காட்டுது. யார் இஹ்லாஸான முறையில் எந்த துறையில் இருந்தாலும் சோம்பேறித்தனம் இல்லாமல் ஒரு 60 மாணவர்கள் கிடைச்சாங்களா, எப்படி உருவாக்கணும், எப்படி அவங்கள வந்து செதுக்கணும் அப்படின்னு ஒரு 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 வேகமாக இருக்கிறவங்க எந்த துறையிலையும் அவங்களுக்கு சிறந்த எதிர்காலம் உண்டு. அந்த மாதிரி வேகமான காலத்தில் எனக்கு ஒரு மாணவராக அல்லாஹ் எனக்கு ரிசுக்காக கொடுத்த ஒரு மாணவர் தான் சல்மான். அவர் இந்த உசூல் ஹதீஸ்லாம் சொன்னார். அது இப்போ தான் ஞாபகம் வருது. நான் அப்போ ஒரு மாதிரி வெறித்தனமாக பைத்தியம் மாதிரி தான் இருந்தேன். நடத்தணும், பாடம் நடத்தணும், யாரை கிடைச்சாலும் பாடம் நடத்தணும். சஃபர்லாம் நாங்கள் போவோம், மாணவர் என் கூட இருப்பாங்க. எல்லாமே எனக்கு அடுத்த செட்லேருந்து எல்லா சும்பராலையும் இருப்பாங்க. நாங்களாம் ஒன்றா வேனில் அப்படியே போவோம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஊர். சில ஊரில் ரொம்ப கிராமமாக இருக்கும். சில நேரங்கள்லாம் போனால் சில ஊர்களில் பார்த்தா ஸ்டேஜே வந்து டிராக்டருடைய அந்த பேக் சைடு தான் ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. ஒரு ஊரில் இப்படி ஒரு ஊரில் பாரு மக்களே இல்லை, ஃபுல்லாக மாடாக கட்டி போட்டிருக்காங்க. மக்கள் பார்த்தா சின்ன சின்ன பசங்க உட்காந்துருக்காங்க, பயான் பேசுங்கண்டாங்க. நாங்களாம் அப்படி அப்பா சல்மான்லாம் அப்படி அப்பா போட்டு அப்பயே அப்படி கெட்டப்பா இருப்பாப்புல அப்பா போட்டு போய் பேசுவோம். இப்படி பல ஊர்கள் மாஷா அல்லாஹ். உண்மை என்ன அப்படின்னா சல்மான் சொன்ன மாதிரி
அல்லாஹ்வுடைய கிருபையில் இன்னைக்கு ஏதோ உங்கள் கூட வண்டி ஓடுது அப்படின்ட்டா, அன்னைக்கு பிலாலியால் கொடுத்த ட்ரைனிங் தமிழ்நாட்டில் நான் போகாத டிஸ்ட்ரிக்டே கிடையாது. பல கிராமங்களுக்கு போயிட்டேன், சென்னையிலேருந்து கீழே வரைக்கும் எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வந்துட்டேன். அதனுடைய அனுபவம் தான் இன்றைக்கி பல ஊர்லேருந்து வந்தாலும் கொஞ்சம் சமாளிக்க முடியுது. அதனால் ஒரு அற்புதமான அவருடைய நசீகத்து. நம்மளும் என்ன செய்யணும், தீனுடைய பணியில் இருக்கணும். அல்லாஹ் இஸ்ஸத்தை கொடுப்பான். இன்றைக்கி மாஷால்ல நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்க, சல்மான் மோலா வந்து கோயம்புத்தூரில் பெரும் ஆலிம்கள், இம்தாதிகள், உலூமிகள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அந்த மண்பூர் பள்ளிவாசல் நீங்கள் போனீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அப்படி இருக்கும். கண்கொள்ளாக்க அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பள்ளி, அது பிரம்மாண்டமான நிர்வாகம், பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது. இந்த பள்ளிவாசல் பார்த்தாலே நமக்கே அச்சம் வந்துடும். அப்படி ஒரு பிரம்மாண்டமான பள்ளியில் இமாமா இருந்த ஹத்தீபா அங்கே ஜும்மா பயான் பேசுகிறார் அப்படின்னா அப்போ சாதாரண விஷயம் இல்லையே. நான் போயிருந்த இடையில அவர் இமாமா ஆன பிறகு சஃபரில், பயான் சஃபரில் போயிருந்தேன். கூட்டிகிட்டு போய் காமிச்சார். அவர் இஷாவை ஏதோ ஒரு வக்து தொழு வச்சார், பின்னாடி தொழுதேன். நமக்கே ஒரு அச்சமாக இருந்துச்சு, இவ்வளோ பெரிய பள்ளியில் மாஷா அல்லாஹ் சல்மான் இமாமா இருக்கிறாருண்டு. அதுக்கு பிறகு பேராசிரியராக இன்றைக்கி மாஷா அல்லாஹ் நல்ல முறையில் இருக்கிறாரு. இவங்களாம் நமக்கு ஒரு பெரிய ரோல் மாடல். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானாக. நம்ம எந்த அளவுக்கு இஹ்லாஸாக ஓதக்கூடிய காலத்தில் நம்ம திட்டமிட்டு நம்ம ரெண்டுலேயுமே வரணும். நம்ம நேரங்களை கரெக்டாக செலவழிக்கணும், வீணாக்கிடக்கூடாது. எந்த அளவுக்கு பிரயோஜனமாக கழிக்கணும் அப்படின்றத கரெக்டாக திட்டமிட்டு நம்ம செயல்பட்டோம் அப்படின்டா மாஷா அல்லாஹ் ஒரு சிறந்த எதிர்காலம் இருக்குன்றதுக்கு இவங்கெல்லாம் ஒரு பெரிய உதாரணம். நம்ம என்ன செய்கிறோம், இன்றைக்கி கஃபலத்தாக பாடமாக பார்த்துக்கலாம், நடத்தினாலும் என்ன செய்யுது, நம்ம கஃபலத்தாக இருக்கிறோம், பொடுபோக்காக இருக்கிறோம். நான் என்ன இந்த துறைக்கு போக போகிறேன்னா, நான் எதுக்கு இதை படிக்கணும், நான் எதுக்கு இதை தெரிஞ்சுக்கணுன்ற மனநிலையில் இன்றைக்கி அந்த வயசு கோளாறில் இருப்போம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு நம்ம இதை தெரிஞ்சிருக்கலாமே, இதை படிச்சிருக்கலாமே, இந்த நேரத்தில் நம்ம ஃப்ரீயாக இருந்தோமே, இப்படிலாம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி. இவர் சொல்கிறாரு சாதாரண இதில் மறுபடியும் உன்னாசம் வளர்ந்து ஓதுறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, வெளி உலகம் அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. நம்ம நினைக்கிறோம் வெளியே போகணும், அங்கே போகணும், இதை போகணுன்ட்டு. வெளியே போனால் ஒரு நேரம் உணவுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும். ஒரு நேரம் உணவுடைய மதிப்பு என்ன அப்படின்றது வெளியே போனால் தெரியும். இங்கே நம்ம மதசா உணவை நம்ம குறையா சொல்லுவோம், குறையா நினைப்போம், என்னடா இப்படி ஆயிடுச்சு, என்னடா அப்படி நினைச்சிருச்சுட்டு. ஆனால் வெளியே அப்படி கிடையாது. பொருளாதார சூழலும், விலைவாசிகளும், குடும்ப சூழ்நிலைகளும் அப்படின்னு நம்மளை போட்டு நெருக்கி அப்படி சக்கையாக புழிஞ்சு பேசாமல் மறுபடியும் மதசாக்கு போய் மாணவராக ஆயிடலாமோ, அதுக்கு ஃப்ரீடமாக நேரத்துக்கு எந்திரிக்கலாம், அழகாக தூங்கலாம், ஜாலியாக இருக்கலாம், விளையாடலாம். எதமோ நெட்டையோ குட்டையோ ஏதோ ஒரு சாப்பாடு கிடையாது, நிம்மதியாக சாப்பிட்டேன், எவனும் டார்ச்சர் பண்ணாமல் இருந்தாங்க, ஏதோ பாடத்தில் உட்காந்தோம், கவனித்தோம். இப்படி நிம்மதியான வாழ்க்கையை விட்டுட்டு இப்படி காலையில் எஞ்சா நைட்டு வரைக்கும் அப்படி டைட் ஷெடியூலாக போகிற அந்த வாழ்க்கை இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அதனால் ஒரு அற்புதமான இந்த ஓதக்கூடிய காலத்தை சரியான முறை நாம் பயன்படுத்தி கொண்டு அல்லாஹ் நம்முடைய எதிர்காலத்தை சிறப்பானதாக ஆக்கி அருள் புரிவானாக. எந்த நோக்கத்துக்காக அவருடைய குடும்பத்தை சார்ந்த ஷாஹித் அகில் அவர்களை நம்மிடத்திலே சேர்த்தாரோ அல்லாஹ் அந்த நோக்கத்தை பரிபூர்ணமாக்கி வைப்பானாக. சிறந்த ஆலிமாக, உலக கல்வியிலும் மார்க்க கல்வியிலும் தேர்ச்சி பெற்றவராக ஒரு சிறந்த எதிர்காலத்தை அல்லாஹ் அவருக்கு கட்டமைத்து தருவானாக. அதற்கான கட்டமைக்கக்கூடிய வல்லமையும் ஆற்றலையும் நல்ல எண்ணத்தையும் முயற்சியும் அல்லாஹ் நமக்கும் தந்தர் புரிவானாக. நம்முடைய சிறிய அழைப்பேற்று வருகை தந்த சல்மான் அத்தாய் அவர்களுக்கும், அவருடைய மாமனார் அவர்களுக்கும், அவருடைய சகலை அவர்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரல் ஜஸா. இந்த மஜ்லிஸை அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. And now I request our Ustad to honor our chief dignity with a shawl. नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर। सल्लु अला नबी सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मुहम्मद या रब्बी सल्लि अलैहि वसल्लिम।